மா நில்லுமா. எங்க போறீங்க? உன் வீட்டு டாக்குமெண்ட்டையும் பணத்தையும் நான் மீட்டு கொடுத்துட்டேன். நான் ஏன் இனிமே இங்க இருக்கணும்? அதான் கிளம்பிட்டேன். அடகு வச்ச டாக்குமெண்ட்டை திரும்பி கொடுத்துட்ட, கை மீறி போன என் பணத்தையும் திருப்பி கொடுத்துட்ட. ஆனா உன்னால தொலைஞ்சு போன என் வாழ்க்கையை திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லு, திருப்பி கொடுக்க முடியுமா? பாத்தியா சந்தியா என்ன பேச்சு பேசிட்டு போற? பாத்தியா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தானே காரணம். சொல்லு. இங்க பாரு அருண், இனிமே என்கிட்ட இந்த கத்துற வேலையெல்லாம் வேண்டாம். உன்னோட மூர்க்கத்தனமான புத்திய முதல்ல விடு. நல்ல மனுஷனா வாழற வழிய பாரு. ஏய், என்ன அதிகமா பேசுற? இங்க பாரு அருண், வீணா கத்தாத. இந்த கத்துறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இனிமே நீ எதுவா இருந்தாலும் யோசிச்சு பேசு. வார்த்தையை கொட்டிட்டா திரும்பவும் அள்ள முடியாது. ஓ, அப்போ என் வாழ்க்கையும் அப்பா வாழ்க்கையும் நீ அழிச்சியே, அது நியாயமா? அருண், மரியாதையா பேசு. உனக்கு என்ன மரியாதை? உன்கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ திருந்தவே மாட்ட. போங்க, எல்லாரும் என்னை விட்டு போங்க, போங்க. அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுக்காக போன் பண்ணி சின்ன புள்ளத்தனமா புலம்பிட்டு இருக்காதீங்க. ஏய், யாருப்பா போன்ல? சந்தியா தானே? சந்தியா இடைவேளைக்கு பிறகு. சந்தியா தொடர்கிறது. ஹலோ சார், நான் அருண் பேசுறேன். சொல்லுங்க அருண். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? உங்களால தான் சந்தியா என் வீட்டு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டா. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சந்தியா என் வீட்டுக்கு வந்தா. என் சித்தியும் அழைச்சிட்டு வந்தாங்க. அவளை வழியில பார்த்தா கூட, வழி மறைச்சு பேசினா கூட மதிக்காம போன சந்தியா என் வீட்டு வரைக்கும் வந்து பேசியிருக்கானா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இங்க பாருங்க அருண், சந்தியா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க உங்க வீட்டுக்கு விருப்பப்பட்டு வந்திருக்கலாம். சோ அத பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. எனக்காக நீங்க சந்தியாவை விட்டு கொடுத்த மாதிரி தான் சார் தோணுது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். இங்க பாருங்க அருண், திரும்ப திரும்ப எனக்கு நன்றி சொல்லாதீங்க. சந்தியா உங்க வீட்டுக்கு வந்தா சந்தோஷம் தானே? வீடு வரைக்கும் வந்து அதுவும் அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போயிருக்கா சார். என் மேல அக்கறை இருக்கிறதுனால தானே அவ என் வீடு வரைக்கும் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணணும். கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு சந்தியா கிடைச்சிருவான்னு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார். என் சித்தியே மன்னிச்சு ஏத்துக்கிட்ட என் சந்தியா என்னையே கண்டிப்பா ஏத்துப்பாங்க சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க அருண், இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சந்தியா உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா எனக்கு என்ன, ஏத்துக்கலனா எனக்கு என்ன? நான் கெஞ்சி கேட்டதுனால சந்தியாவை எனக்காக நீங்க விட்டு கொடுத்தீங்கல்ல. இங்க பாருங்க அருண்,
சந்தியாவும் நானும் பேசணும் பழகணும், அது வேற. அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுக்காக போன் பண்ணி சின்ன புள்ளத்தனமா புலம்பிட்டு இருக்காதீங்க. யாருப்பா போன்ல? சந்தியா தானே? இல்லம்மா, அது டேய், எனக்கு தெரியும்டா. சந்தியா கிட்ட காலையிலேயே பேச போறேன்னு சொல்லிட்டேன். சந்தியா கிட்ட தானே பேசிட்டு இருக்க? அம்மா, அது வந்து வெக்கப்படுற? பேசு பேசு. இவங்க வேற. ஹலோ சார், என்ன சார் இது? என்ன அருண்? சந்தியா கிட்ட நீங்க இன்னும் பேசிட்டு தான் இருக்கீங்களா? அருண் சார், என்ன சார் இது? உங்களை நினைச்சா எனக்கே சிரிப்பா வருது. எனக்கு சிரிப்பு வரல சார், ஆனா உங்க மேல எனக்கு கோவம் தான் வருது. ஏன்? சந்தியா கிட்ட இன்னும் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே? அருண் சார், நான் சந்தியா கிட்ட பேசுறேன்ல, ஆமா, அதே மாதிரி நீங்களும் பேசுங்க சார். என்கிட்ட பேச மாட்டாங்க சார். ஐயோ, அதுக்கு நான் என்ன சார் பண்றது? நான் போன் பண்ணா பேசுறாங்க, நீங்க போன் பண்ணா பேச மாட்டேங்கிறாங்க. அதான் சார் எனக்கும் புரியல. அத நீங்க சந்தியா கிட்ட தான் கேட்கணும். போனை வைங்க. ஏற்கனவே நானே குழப்பத்துல இருக்கேன், இதுல இவன் வேற டார்ச்சர் பண்றான். சதீஷ் சார், சதீஷ், சதீஷ் சார், சதீஷ் சார் நில்லுங்க. சதீஷ் சார், என்னங்க? என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போறீங்க? இல்ல சந்தியா, நான் நிஜமா உங்களை இல்ல சந்தியா, நான் நிஜமா உங்களை பார்க்கல. ஓஹோ, அப்படியா? என்னங்க, ஏதாவது முக்கியமான வேலையா? வெளியே கிளம்பிட்டீங்க? ஆமா, லோன் விஷயமா கொஞ்சம் பேங்க்குக்கு போறேன். அவ்வளோ சீக்கிரத்துல லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சிரிக்கிறீங்க? லோன்னா சும்மாவா? பொறுமையா தான் கிடைக்கும். இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. ஏன் முன்ன மாதிரி நீங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லையே. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். ஓ, அப்போ நேரமே கிடைக்காம இருக்கீங்க. ஆமாங்க சந்தியா. பட்டும் படாம பேசுறீங்க, கடமைக்கு சிரிக்கிறீங்க. நீங்க முன்ன மாதிரி இல்ல சதீஷ். சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்பிட்டேன். அப்புறம் இப்போ நீங்க எங்க போறீங்க? நான் எங்க போக போறேன்? சைட்டுக்கு தான் போறேன். எந்த வழியா போறீங்க? தாம்பரம் வழியாதான். என்ன தாம்பரத்துல விட்டுறீங்களா? நானும் உங்க கூட வரேன். பேங்க்குக்கு போனோம், அதனால தான் நிக்கிறேன். வாங்களே, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்ல நான் வரல, நீங்க போங்க. நான் அந்த வழியா தான் போறேன். பரவாயில்லங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் போய்க்கிறேன்.
என்ன சதீஷ் யோசிக்கிறீங்க? இல்லைங்க சந்தியா, நான் தாம்பரம் வழியா போகல, முடிச்சூர் வழியா தான் போறேன். அப்ப பரவாயில்ல, என்ன மெயின் ரோட்ல விட்டுருங்க, வாங்க. ஏங்க நில்லுங்க, நான் அந்த வழியா போகல, வேற வழியில போறேன். என்ன சதீஷ் சார், என்ன உங்க பைக்ல கூட்டிட்டு போக மாட்டீங்களா? வேணும்னே அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க. நானும் தான் அன்னைக்கு உங்களை பைக்ல வர சொல்லி கேட்டேன், ஆனா என்னை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தர் கூட போனீங்கல்ல. என்ன சதீஷ் சார் யோசிக்கிறீங்க? இல்லைங்க சந்தியா, நான் அவாய்ட் பண்ணல, உண்மையாவே நான் அந்த பக்கம் போகல. போகலனா என்ன? எனக்காக நீங்க அந்த வழியா போக கூடாதா? பைக்ல போனா 1/2 மணி நேரம் கூட ஆகாது. அதுக்கு இல்லைங்க சந்தியா, நான் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்ன? அது என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல் ஒன்று, அதை மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். அதை நான் எடுக்கணும். ஸோ நான் திரும்ப போகிறேன். இப்போ பஸ் வருங்க, இல்லைன்னா யாராவது வருவாங்க, அவங்க கிட்ட நீங்கள் லிஃப்ட் கேட்டு போங்க. என்ன சந்தியா முறைக்கிறீங்க? நீங்க என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதோட போங்க சதீஷ் சார். அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட பைக்ல போன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம். நான் அப்படிப்பட்டவளே இல்லைங்க. உங்க கூட பைக்ல வரவே பல தடவை நான் யோசிச்சிருக்கேன். என்ன போய் அடுத்தவன் பைக்ல போன்னு சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஓ, அன்னைக்கு மட்டும் எவனோ ஒருத்த கூட பைக்ல போனீங்களே, நீங்க முன்ன மாதிரி இல்ல, நிறைய மாறிட்டீங்க. என்ன கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம யோசிக்கிறீங்க? சந்தியா, உங்களுக்கு டைம் ஆச்சோ இல்லையோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் மறந்து வச்சுட்டு அந்த ஃபைலை போய் எடுத்து ஆகணும். நான் கிளம்புறேன். சதீஷ், நீங்க முன்ன மாதிரி இல்ல. ஏன்னு தெரியல, என்ன நீங்க அவாய்ட் பண்றீங்க.